ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங்கில் 190 லிட்டரு சிங்கிள் டோரு பிளாக் கலரு ஃப்ரிட்ஜ். இது அதாவது ரொம்ப ஓல்டு மாடல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி மாடல். இது ப்ராப்ளம் என்னென்னா டோர் வந்து கரெக்டாக லாக் ஆகலை. அதாவது நிறையா வந்து கேப் வருது. அதாவது டோர் வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயாக தள்ளுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து லாக் ஆகணும். அது எங்கே வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, கீழே வந்து கிளாம்ப் வந்து ஃபுல்லாக போகலை, இன்னும் ஒரு 70% வந்து லைஃப் இருக்குது. அந்த டோருக்கு கீழே அந்த கிளாம்ப் உட்காரதுக்கு வந்து ஒரு புஷ் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஐரன் பீஸில். அந்த பீஸ் வந்து ஃபுல்லாக வந்து போயிட்டு அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து உடஞ்சிட்ருக்குது. மேலெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு சில ஃப்ரிட்ஜில் கீழேயும் போய்டும், மேலே வந்து உடஞ்சிரும். அதாவது வெயிட் ஓவராக வச்சுருவாங்க, இல்லை பசங்க யாராவது அந்த டோர் ஹேண்டில் பிடிச்சி தொங்கிடுவாங்க, அந்த மாதிரி போயிடும். நம்ம அந்த டோரு ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஐடியா வரும். கீழே வந்து ஓரளவுக்கு உடஞ்சிட்ருக்குதா, இல்லை அந்த ரவுண்டு புஷ் மாதிரி வரும் அது மட்டும் போயிட்டுருக்குதான்னு பார்ப்போம். இது மேலே அந்த ராடுக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் மேலே வந்து பிடிச்சிக்கிடும். அந்த பிடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டோர் வந்து ஃப்ரண்ட் வராமல் பிடிச்சிட்ருக்கும். இது கீழே வந்து அந்த பிளாஸ்டிக் பீஸ் மொத்தம் உடஞ்சிட்ருக்கு. அது நடுவில் வந்து புஷ் மாதிரி வரும், அதுவும் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து அந்த ராடு மேலே இது வந்து ஃப்ரீயாக உட்காந்து நமக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒன்று தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட வந்து 3 இன்ச்சு எல் கிளாம்ப் வந்து அதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து அந்த ராடு வந்து ஹோல் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கணும். அந்த சாஃப்ட் மாதிரி இது அதுக்கு ஈக்குவலாக வந்து ஹோல் போட்டுக்கணும். அதாவது நமக்கு 10 mm இருந்ததுன்னா ஒரு 11 mmனா பிரச்சனை இல்லை. அதாவது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். அதிகமாக வந்து நமக்கு வந்து அந்த ப்ளே இருக்கக்கூடாது. ஷேக்கு ப்ளே இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும்னா, திருப்பியும் வந்து ஒன்று இதாக தேஞ்சிரும், இல்லை திருப்பியும் உடையிறதுக்காக வாய்ப்பு இருக்கும். அது கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அந்த 3 இருக்கிற 3 ஹோலுக்கு வந்து அந்த டோரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டுடுறோம். அந்த ஃப்ளாட் அந்த கிளாம்ப் வந்து நம்ம அது கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதாவது நம்ம 1 இன்ச்சு இல்லை கொஞ்சோண்டு அப்படி தூரமாகவோ இல்லை வெளியிலையோ அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா டோர் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகாது. அந்த லப்பர் வந்து கரெக்டாக சீட்டிங்கும் ஆகாது. ஸோ நம்ம அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃப்ளாட் ராட் வந்து அப்படியே வச்சுட்டு இந்த டோர் வந்து அப்படியே நம்ம உட்கார வைக்கிறோம் அப்படின்னா டோர் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஃப்ரிட்ஜு டோர் வந்து நமக்கு மாமூலாக வந்து எப்படி லாக்காக இருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம ஃப்ரிட்ஜு டோரு பர்ஃபெக்டாக லாக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கீழே அந்த லென்த்து வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக வந்து லாக் ஆகணும். எங்கேயும் ஸ்ட்ரெயின் இல்லாத மாதிரி அதை நம்ம லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து அதை நம்ம ஒரு மார்க்கரில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ளாட்டு கிளாம்புக்கு நேராக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜு படுக்க வச்சுட்டு கூட போடலாம். ரன்னிங்கில் இருக்கிற ஃப்ரிட்ஜு அது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் படுக்க வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அதனால் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு டோரு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாம்பை வந்து நம்ம மேலே வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ போடுறோம். இதில் ஸ்க்ரூ போடுறதுல வந்து ஒரு சின்ன ஒர்க் எப்படின்னா, அதாவது டைரெக்டாக வந்து நம்ம தட்டி ஒரு வேளை ஸ்க்ரூ ஏற்றணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிரும். நமக்கு பிளாக் ஸ்க்ரூவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெட்டு பெருசாக இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் கீழே கடமாக இருக்கும் ஸ்டார் ஸ்க்ரூ நம்ம போடுறோம். அப்படி வந்து அதை வந்து நம்ம எப்படி டைரெக்டாக வந்து ஃப்ரீயாக ஏற்றலாம் அப்படின்னா, அது பிளாஸ்டிக்ன்றதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் போட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்டார்டிங் வந்து உள்ளே இறங்கிடும் ஈஸியாக. அதுக்கப்புறம் நம்ம சுற்ற அது வந்து நல்லா வந்து டைட்டாக உள்ளே போவோம். இப்படி ஏற்றணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகுறதுனால நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக வந்து டைட்டாக பிடிச்சிக்கிடும். அதனால் வந்து நமக்கு வந்து கிளாம்ப் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து லூஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா சும்மா டைட்டாக நம்ம தட்டி ஏற்றுறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து கீறல் விடும், அந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியாக ஏறிடும், அது வந்து லூஸாகவே இருக்கும். இதுனால் நமக்கு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு 2 ஸ்க்ரூ போட்டுட்டு நம்ம சீட்டிங் உட்கார வச்சுட்டு பர்ஃபெக்டாக இருக்குதான்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி நடுவில் ஸ்க்ரூ போடுறோம். இல்லை ஒரு வேளை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஸ்க்ரூனா நமக்கு வந்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை 3 போட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. 2 மட்டும் போட்டு ஜஸ்ட்டு உட்கார வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பக்காவாக நமக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா சென்டரில் உள்ள ஸ்க்ரூ கூட நம்ம போட்டுக்கலாம். சேம் அந்த ஹோலில் வந்து நம்ம உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறப்போ நம்ம எப்படி சீட்டிங் வச்சோமோ அதே மாதிரி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். எங்கேயும் அதாவது மேலே ஏதாவது தனியாக தட்டுறதோ இல்லை உள்ளே வந்து பாடிக்கு உள்ளே வந்து ஃப்ரிட்ஜ் டோருக்குள்ளே பாடிக்கு ஏதாவது வந்து உரசுதா அப்படின்னு கூட பார்த்துக்கணும். எங்கேயும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே.
கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பிட்டு அந்த ஸ்க்ரூ கூட நம்ம போட்டுட்டு மேலே வந்து அந்த லாக்கில் வந்து அந்த சின்ன சாஃப்ட் ராட் மாதிரி இருந்ததில்ல, அதை நம்ம ஸ்ப்ரிங்கில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே அந்த ஹோலில் போய் லாக் ஆகிடும். அது கீழே கொஞ்சம் பிளாஸ்டிக் பீஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. அதுக்கு நம்ம வந்து இந்த மெட்டல் பேஸ்ட் வச்சிடுறோம். அதாவது இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அப்படி உடையாமல் போகாமல் இருக்கிறதுக்காக. ஒன்றும் பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது அது வைக்கிறதுனால. இருந்தாலும் வந்து அந்த கீறல் விட்டது எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பீஸாக வந்து உதிர்ந்துட்டு வர்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பேஸ்ட்டு நம்ம லைட்டாக வைக்கிறோம். அந்த ராடு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெயிண்ட்டு மேலே அப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா ஆல்ரெடி லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த கீழே அந்த துருவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து தட்டி சுரண்டி எடுத்துடுறோம். ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதால் அப்புறம் கீழே உரசுற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால அதை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து சும்மா இதுக்கு மேலே உடனே துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து பெயிண்ட் லைட்டாக பூசிட்டு அந்த டோர் வந்து நம்ம சீட்டிங் வைக்கிறோம். இது நம்ம சொன்னது தான். அந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ளே இருக்கும். நம்ம அந்த மேலே அந்த ராடு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ உள்ளே போகும். அது உள்ளே போகிறப்போ அந்த மேலே அந்த டோரில் வச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே தள்ளுறப்போ அந்த ஹோல் வந்து கரெக்டாக நேராக வந்தோன்னா அது தலையை வெளில எடுக்கும். அப்போ என்ன ஆகுனா மேலே லாக் ஆகிடும். ஸோ டோர் ரொட்டேட் எவ்வளோ வெயிட் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஸ்ட்ரெயின் ஃபுல்லாக கீழே தான் இருக்கும். மேலே ஜஸ்ட்டு பிடிச்சிட்ருக்கும், அவ்வளோதான் அந்த கணக்குக்கு. அந்த சாஃப்ட் உள்ளே போது அந்த ஹோல் வந்தோடனே அது அப்படியே வெளியில் மேலே வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான், டோர் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் கூட பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரீயாக வந்து அந்த மேக்னெட் வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கும். அப்படி பிடிச்சிக்கிட்டா தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சொன்ன ரேஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக வந்து ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.